குட் மார்னிங். ஸோ நம்ம காலையில் எழுந்திரிச்சாச்சு. இங்கே துவாரகாவில் வந்து நம்ம போர்ட் பந்தர் போகிறோம். ஸோ ப்ரைவேட்டு பஸ்ஸில் மினி வேன் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம போர்ட் பந்தர் போகிறோம். ஏன்னா பஸ்னால் நம்ம கொண்டு போகிற லக்கேஜெலாம் நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம வச்சுக்க முடியாது. பட் ப்ரைவேட்னால் நம்ம வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் சாவாசமாகவும் நம்ம வந்து ஏறுறது இறங்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒரு டிக்கெட் காசு கொஞ்சம் ஜாஸ்தியான பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போர்ட் பந்தர் போகிற ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிளில் நம்ம வந்து போகிறோம். ஸோ இது மணி இப்போ 8 மணி பக்கத்தில் அவையில் கிளம்பிச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்க்குள்ளே நம்ம போர்ட் பந்தர் போயிடலாம். ஒரு 11 o'clock போயிட்டோம்னா நம்ம ஃபுல்லாகவே அன்றைக்கி வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு நம்ம போர்ட் பந்தரெலாம் ஸோ போவாங்க. போர்ட் பந்தர் போகிறோம். பஸ்ஸு புறப்பட்டாச்சு. கரெக்டாக மிஸ்டாக இருக்குது. அப்பா செம்ம குளிர். டிசம்பர்லாம் முடிஞ்சு நம்ம வந்தால் கூட பிப்ரவரி மாதம் நெருங்க போகுது. நாளைக்கு பிப்ரவரி 1. ஆனால் இன்னும் மிஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது.
இப்போ நம்ம போர்பந்தர் வந்தாச்சு. ஸோ நம்ம போர்பந்தரில் இப்போ எங்கே இருக்கோம்னா, நம்ம வந்து காந்தி பிறந்த மண்ணான இந்த போர்பந்தரில் நம்ம காந்திஜியோட வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். கீர்த்தி மந்திர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற இந்த காந்தி பிறந்த வீட்டை நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ நம்ம கீர்த்தி மந்திர் வந்தாச்சு. ஸோ முதல் விசிட்டாக நம்ம வந்து காந்தி பிறந்த வீட்டை நம்ம பார்வையிட்டிருக்கோம். அதுக்கடுத்து போர்பந்தரில் இருக்க ஒவ்வொரு இடங்களும் நம்ம சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம போர்பந்தரில் காந்தி பிறந்த வீட்டில் இருக்கோம். ஸோ இது கீர்த்தி மந்திர், அது பக்கத்தில் இணைஞ்சது தான் காந்தியுடைய வீடு பின்னால் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம காந்தி பிறந்த வீடு பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட காந்தி தெரியாதவங்க உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அவருடைய கொள்கை வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று பார்த்திங்கன்னா அஹிம்சைங்கிற கொள்கைங்கிறனால அவர் வந்து உலகம் ஃபுல்லாக அறியப்பட்ட ஒரு நபராக மாறினார். இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். ஸோ நான் அவருடைய பிறந்த இந்த ஊருக்கு போர்பந்தரில் அவர் பிறந்த வீட்டில் இன்றைக்கி நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாக இன்றைக்கி பார்க்குறேன். ஸோ ரொம்ப வருடமாக நம்ம காந்தி பிறந்த மண்ணுக்கும் காந்தி பிறந்த வீட்டுக்கும் வரணும்னு நினச்ச ஆசை இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. ஸோ நம்ம போய் காந்தியோடைய வீடுகளெல்லாம் சுற்றி பார்க்கலாம். போர்பந்தரில் காந்தி பிறந்த வீட்டில் இருக்கோம். ஸோ காந்தி பிறந்த வீட்டில் பக்கத்தில் கீர்த்தி மந்திர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அவர் வந்து உபயோகப்படுத்தின பொருட்கள், அவர் வீட்டில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அவர் வந்து நூல் நூற்ற இந்த ராட்டையும் இங்கே இருக்குது. எல்லாமே அவருடைய படித்த புத்தகங்கள், அவருடைய பழைய ஃபோட்டோக்கள், அவருடைய மெமோரிஸ் எல்லாமே இங்கே வந்து எல்லாமே சேகரித்து வச்சுருக்காங்க. ஸோ அவருடைய வீட்டில் பக்கத்துலேயே கீர்த்தி மந்திர்னு சொல்லிட்டு ஒரு தனி பகுதியை வச்சு அவர் உபயோகப்படுத்தின எல்லா பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டு இருக்கு. அவருடைய புத்தகங்கள், அவருடைய படித்த நிறைய வாழ்வியல் சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய நிறைய அரிதான புகைப்படங்களை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அது பக்கத்துலேயே வந்து பின்னால் பார்த்திங்கன்னா காந்தியோட பிறந்த வீடு இருக்குது. அதுக்கு நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஏன்னா நேற்று தான் காந்தி வந்து அவருடைய நினைவு நாளான ஜனவரி 30 இங்கே வந்து அனுசரிச்சிட்ருக்காங்க. அதனால தான் வந்து நிறையா அது செலிப்ரேட் பண்ணி அதுக்கான மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ
காந்தியோட நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து இங்கே நடந்த சின்ன நிகழ்ச்சியில் இன்றைக்கி மக்கள் தான் வந்து மரியாதை. இப்போ நம்ம போர்பந்தரில் காந்தி பிறந்த மண்ணான போர்பந்தரில் அவருடைய வீட்டில் தான் நம்ம இருக்கோம், காந்தி பிறந்த வீட்டில். ஸோ நம்ம வந்து இப்போ கீர்த்தி மந்திர்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய காட்சி அரங்குகள்லாம் பார்த்தோம். அவருடைய யூஸ் பண்ண பொருட்கள், அவருடைய வாழ்வியல் படங்கள், அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ அவருடைய பிறந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். காந்தி பிறந்த வீட்டுக்குள்ளே போகிறோம். வாங்க காந்தி பிறந்த வீட்டை நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம போர்பந்தரில் காந்தி பிறந்த வீட்டில் கீர்த்தி மந்திரிக்குள்ளே போயிட்டு நம்ம காந்தி பிறந்த வீடு, அவர் பிறந்த இடம், அந்த வீட்டுக்குள்ளேயே அவர் எந்த இடத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலலாம் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. மாடிக்கு மட்டும் போக முடியல, மாடியில் வந்து கொஞ்சம் மரமத்து வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால மாடியில் அலோவ் பண்ணல, நம்ம கீழே மட்டும் பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து வந்து போர்பந்தரில் காந்தியோட வீடை நம்ம பார்த்தாச்சு, கீர்த்தி மந்திர். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன இடங்களெல்லாம் நம்ம பார்த்து போயிட்டே இருக்கோம்.
காந்தியோடைய வீட்டு பக்கத்துலேயே கேதார்நாதேஸ்வரர் மகாதேவ் டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம். ஸோ மகாத்மா காந்திஜி கண்டிப்பாக இந்த கோயிலே நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணியிருப்பாரு. நம்ம பண்ண சுவாமி தரிசனம் பண்ண கோயிலில் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. கீர்த்தி மந்திர் பக்கத்துலேயே இந்த மகாதேவ் டெம்பிளும் இருக்குது. ஸோ இங்கேயும் நல்ல ஒரு திவ்ய தரிசனம் பண்ணிடுச்சு. நம்ம வந்து கேதாரேஸ்வரர் மகாதேவ் மந்திரில் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து நம்மளே லிங்கத்துக்கு வந்து தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணோம். ஸோ பக்கத்தில் ஹனுமான் மந்திர், அப்புறம் காலபைரவர் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மகாதேவ் டெம்பிள்லேருந்து இப்போ நம்ம அடுத்த கீர்த்தி மந்திருக்கு போயிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மகாதேவ் மந்திருக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹரி மந்திர் சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அப்புறம் சுதாமா டெம்பிள் இருக்குது. இன்னும் பாரத் மாதா டெம்பிள் இருக்குது. அப்புறம் வந்து சார் ஜாம்பவான் குஃபான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கேவ் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயும் போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம மகாதேவ் டெம்பிள்லேருந்து இப்போ நம்ம அடுத்து வந்திருக்க கோயில் என்னன்னு பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்க இன்னொரு கோயில் பார்த்திங்கன்னா சுதாமா மந்திர். இங்கே இருக்கிற முக்கியமான டெம்பிளில் இதுவும் ஒன்று. நம்ம வந்து காலையில் வந்தோம்னா போர்பந்தரில் மொதல் வந்து நம்ம காந்திஜி பிறந்த வீட்டையும் கீர்த்தி மந்திரையும் பார்த்தோம். அதுக்கடுத்து அங்கேருந்து மகாதேவ் டெம்பிளை பார்த்துட்டு இப்போ நம்ம சுதாமா டெம்பிள் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து சுதாமாவை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லொக்கேஷன் போகலாம். இப்போ நம்ம மகாதேவ் டெம்பிள்லேருந்து நம்ம அடுத்து வந்துருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா சுதாமா டெம்பிள். ஸோ இதெல்லாம் ஒரு தரிசனம் முடிச்சு கூட்டமே இல்லை. சீக்கிரம் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற பாரத் மாதா டெம்பிள் நம்ம சுதாமா டெம்பிளில் ஒரு நல்ல திவ்யமான தரிசனம் கிடச்சிச்சு. ஸோ இங்கே வந்து நிறைய சுதாமா டெம்பிள்கள் நிறையா இருக்கும். ஏன்னா கிருஷ்ணருடைய பாலிய சிநேகிதர் வந்து சிலர் வந்து ரொம்ப கிருஷ்ணரை வந்து துவாரகாவும் சரி, குஜராத்தில் சரி, கிருஷ்ணரையும் துவாரகமே நல்லா போற்றி நல்லா கொண்டாடுறாங்க. நேற்று கூட துவாரகா கோயில் பார்த்திங்கன்னா நல்ல மேலதாளத்தோடு வந்து நல்லா எல்லாருமே வந்து நல்லா பஜனை நடந்து எல்லாருமே பயங்கரமாக ஆடுறாங்க. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ பக்தி பெருத்தோட மக்கள் வந்து துவாரகாதீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு போகிறத பார்க்கணும்.
சுதாமா மந்திரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து இங்கே பக்கத்தில் வந்து பாரத் மாதா மந்திர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம போய் பார்க்கலாம். சுதாமா மந்திரில் ஒரு திவ்யமான தரிசனம். பாரத் மாதா வந்து மந்திர் போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 மணியோட க்ளோஸ். இங்கே வந்து இப்போ வந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா ஹரி மந்திர். இந்த மந்திர் வந்து கொஞ்சம் அகமதாபாத்லேருந்து ஏர்போர்ட் போகிற ரூட்டில் வந்து இருக்குது. கொஞ்சம் தூரம் தான், ஒரு குறைஞ்சது ஒரு 8 கிலோமீட்டர் பக்கத்தில் டிஸ்டன்ஸ் இருக்கும் சிட்டியில் இருக்குது. ரொம்ப ஒரு அமைதியாக, ரொம்ப ரம்மியமாக, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்றைக்கி இந்த கோயிலில். இப்போ அந்த ஹரி மந்திருக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து, ஏன்னா 1 மணி வரைக்கும் தான் டைமிங். அதுக்கப்புறம் நட சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் 4 மணிக்கு மேலே தான் நம்ம தரிசனம் பண்ண முடியும். அதனால் இப்போ 1 மணிக்குள்ளே வந்துட்டு அதனால 12 தான் ஆகுது. நாங்கள் 45 மினிட்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ அதுக்கு நம்ம தரிசனம் பண்ணிட்டு ஹரி மந்திருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வந்து கூட்டமே இல்லை கோயிலில். எத்தாப்பில் நம்ம வந்து ஹரி ராதே 2 பேருமே நமக்கு தரிசனம் கொடுத்துருக்கோம்.
பாரத் மாதா மந்திர் போனோம். அங்கே வந்து 12 மணிக்கே இங்கே க்ளோஸுங்கிறதுனால அங்கேருந்து நம்ம ஏர்போர்ட் போகிற ரூட்டில் நம்ம வந்து ஹரி மந்திருக்கு வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாக வந்து மிகப்பெரிய கோயிலாக இருக்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப அமைதியாகவும் கிருஷ்ணர், ராமர், லக்ஷ்மிஜி, அப்புறம் வந்து விநாயகர், ராமன் எல்லாத்துக்குமே இங்கே சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. எல்லாமே இங்கே வந்து மார்பிள் கலர். வட இந்தியாவுக்கு நம்ம வந்துட்டாலே பார்த்தோம்னா நம்ம சுவாமியோட ரூபங்கள் எல்லாமே வந்து வலிக்க கற்களால், மார்பிள் கற்களால் தான் வந்து செய்யப்பட்டிருக்கும். ஸோ அதனால் அதுவே பார்க்குறதுக்கு அதுவும் ஒரு தனிப்பட்ட ஒரு அழகாக தான் இருக்குது. நம்ம ஊர் கோயில்களில் நம்ம கருங்கல் சிலையில் வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம். அதே இது இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கிற மார்பிள் சிலையில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிறோம். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நேர்த்தியாக இந்த அலங்காரத்தோடு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம இங்கே ஹரி மந்திருக்கு நம்ம வந்து சீக்கிரம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம ஹரி மந்திரில் நல்லா திவ்ய தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம வரும்போது கூட்டமே இல்லை. நம்ம கிளம்புற நேரத்தில் கடைசி லாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு குரூப் வந்தவங்க மகாராஷ்டிராவில் வந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெரிய கூட்டமாக வந்ததுனால ரொம்ப ஆர்ப்பரிச்சுட்டு ஸோ கரெக்டாக அடைக்கிறது கரெக்டாக 1 மணிக்கு அடைச்சிட்டாங்க. ஸோ நம்மளால் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து கோயிலுக்குள்ளே இருந்திருப்போம். அதனால் தரிசனம் பண்ணி தியானம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹரி மந்திரை விட்டு நம்ம இப்போ அப்படியே வந்திருப்போம். ஸோ நல்ல ஒரு திவ்ய தரிசனம் கிடச்சிருக்கோம். ஓம் சிவாய, ஓம் நமோ நாராயண.
ஜாம்பவான் குகைக்கு வந்திருக்கோம். இது வந்து போர்பந்தர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு அவுட்டரான ஒரு ஏரியா. ராஜ்கோட் போகிற ரூட்டில் இந்த ரோடு அமைஞ்சிருக்கு. அதுலேருந்து ஒரு தனியாக இன்னொரு ரோடு பிரிஞ்சு நம்ம இந்த ஜாம்பவான் குகை இருக்கிற இடத்துக்கு வர வேண்டியது இருக்குது. வந்தவுடனே கொஞ்சம் லைட்டாக பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் என்னென்னா லைட்டாக ஒரு மிக்சர், அந்த காராச்சவு மாதிரியும் கொஞ்சம் பூந்தி, அப்புறம் வந்து கொஞ்சம் சென்னா வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுருக்கோம். ஸோ பசிக்கோட வந்ததுக்கு இது கிடச்சது நல்லா தான் இருக்குது. வர வழியிலேயே ஆட்டோக்கார்ட்ட சொல்லியிருந்தோம், வண்டிக்கார்ட்ட ஏதாவது சாப்பிட நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு, இல்லை இங்கே நட சாத்திடுவாங்க, 3 மணிக்கு மேலே அலோட் பண்ண மாட்டாங்க, அதனால் முதல் போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்துடலாம் அப்படின்றதுனால நம்ம முதல் இங்கே தரிசனம் வந்தாச்சு. ஸோ இப்போ பிரசாதம் சாப்பிட்டு நம்ம போய் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம போகிற வழியில் சாப்பிட்டு நம்ம போர்பந்தருக்கு வந்துடலாம். வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஜாம்பவான் குகை. இங்கே என்ன சிறப்புனா, இங்கே வந்து ஒரு குகைக்குள்ளே கீழே வந்து நம்ம நிலத்தடி கீழே வந்து ஒரு இயற்கையாக அமைஞ்சிருக்க ஒரு குகை இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சிவலிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஜாம்பவான் குகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான புராண வரலாறுகள் என்ன இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து இந்த போர்பந்தருக்கு வந்தோம்னா நம்ம இது மட்டும்தான் கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. இது கிட்டத்தட்ட அந்த போர்பந்தர்லேருந்து 20 கிலோமீட்டர் ராஜ்கோட் போகிற ரூட்டில் இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. வந்து கீழே வந்து நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு உள்ளே வந்தாலே அவ்வளோ ஏசிக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு சின்ன வெளியில் அவ்வளோ வெயில் அடிக்குது. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த குகைக்குள்ளே வந்து இப்போ சுவாமி தரிசனம் பண்ணுறதே ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அந்த குகையில் இறங்குற பாதையும் ரொம்ப குறுகலான பாதையாக இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு நல்ல சின்ன ஒரு அட்வென்ச்சராக நம்ம படியில் இறங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் தான் இங்கே குகைக்குள்ளே வந்தது. ஜாம்பவான் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கோயிலுக்குள்ளேயே அந்த 5 லிங்கங்கள்னா அதுக்கு நிறையவே இருக்குது. அதை தாண்டி உள்ளே வந்தோம்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜாம்பவான் சீதா அவங்களுடைய படமும் இருக்குது.
ஜாம்பவான் குஃபாவில் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஜாம்பவான் வந்து கொண்டு வந்து ஒரு இன்கம் வந்து ஸ்டே பண்ணி சாமி கும்பிட்டுருக்கோம். श्री शिवाय नमस्तुभ्यं श्री शिवाय नमस्तुभ्यं हर हर महादेव. हरे रामा हरे कृष्णा कृष्ण कृष्ण. நம்ம ஜாம்பவான் கோயிலேருந்து நல்லா சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு. லிங்கேஸ்வரரை இங்கேருந்து நம்ம இந்த குகையிலேருந்து நம்ம திரும்ப கிளம்பி வெளியே வரப்போம். நல்லா ஒரு கூலிங்காக இருக்குது, செம்மையாக ஒரு ஏசியில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் நல்லாயிருக்கு. இந்த குகைக்குள்ளே வந்ததும் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணதும் ஸோ நிறையா பக்தர்கள் வந்து நல்லா சுவாமி தரிசனம் பண்ணுறது நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த குகைக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி வந்தோம். ஸோ நம்ம அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். கீழே போய் நம்ம ஜாம்பவான் கேவ் போய் பார்த்துட்டு வந்தாச்சு, தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. செம ஒரு நல்ல த்ரில்லிங்கான அனுபவம். கீழே நம்ம மேலே பார்த்தோம்னா இது ஒன்றுமே இல்லை, நார்மலான ஃப்ளோரிங் தான். கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு குகை ஒன்று இருக்குது. இந்த சின்ன வழியில் தான் நம்ம கீழே வந்து ஸ்டெப்பில் இறங்கி நம்ம அந்த குகைக்குள்ளே போனோம். நிறைய மக்கள் வந்து இதை பார்க்கறது வர்றாங்க. நிறைய இந்தியாவிலேருந்து வர போர்பந்தருக்கு வர எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து இதை வந்து கவர் பண்ண விடுறது கிடையாது. யாரோ ஒரு சில பேர் மட்டும் தான் இது தெரியல மட்டும் இது வர முடியாது. ஏன்னா இது வந்து போர்பந்தர்லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து டோட்டலாகவே இன்றைக்கி வந்து போர்பந்தர் சுற்றி எல்லாமே பார்க்கணுங்கிற பேக்கேஜில் வந்து நம்ம வந்து வண்டியை புக் பண்ணதுனால நம்ம ஃபுல்லாக இருக்கிற எல்லா சரௌண்டிங்கையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதனுடைய கடைசியாக அவுட்டரில் இருக்கிற இந்த ஜாம்பவான் கேவையும் நம்ம பார்த்தாச்சு. நம்ம இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம 4 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா பாரத் மாதா மந்தியை திறந்துருக்கும். ஸோ அங்கேயும் போய் பார்த்துட்டு நம்ம அது பக்கத்தில் பீச் இருக்குது. ஸோ பீச் போயிட்டு திரும்பவும் சோமநாத்துக்கு பயணம் பட ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ ஜாம்பவான் குகைக்குள்ளே போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே பின்னால் தெரியுற இந்த வழியில் தான் நம்ம கீழே இறங்கி நம்ம ஜாம்பவான் குகைக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து உள்ளே இருக்கிற பிரதிஷ்டை பண்ண லிங்கங்களை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதே நேரத்தில் வந்து ஜாம்பவானுடைய வரலாறோட சம்மந்தப்பட்ட இடமாகவும் இது இருக்குது. எப்படி நம்ம வந்து லேபக்சி இடம் வந்து கருடருடைய அந்த சிறகுகள் வெட்டப்பட்ட இடம் சொல்லப்படுறதோ அதே மாதிரி இங்கே வந்து ஜாம்பவானுடைய வரலாற்றோட சம்மந்தப்பட்ட இடமா இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கீழே போய் ஸ்டே பண்ண அந்த லிங்கங்களை தரிசனம் பண்ணி அந்த குகையுடைய உள்ளே போயிட்டு வந்த அனுபவம் ரொம்ப அலாதியானது. உள்ளே அவ்வளோ கூலிங்காக இருக்குது. நம்ம வெளியில் இப்போ வந்தோன்னா எவ்வளோ ஹீட்டாக இருக்குது, பட் உள்ளே போனோம்னா அவ்வளோ கூலிங்கான இருக்குது அந்த உள்ளே இருந்த சூழ்நிலைகள். நல்ல ஒரு திவ்யமான தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து திரும்பவும் நம்ம பக்கத்தில் இருக்கிற பாரத் மாதா டெம்பிள் போகிறோம். ஏன்னா இது வந்து போர்பந்தர்லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ திரும்பவும் நம்ம 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பிரயாணப்பட்டு நம்ம ஏற்கனவே வண்டி நம்ம டோட்டலாக பேக்கேஜ் புக் பண்ணிட்டு தான் டோட்டலாக போர்பந்தர் பேக்கேஜ்க்கு புக் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம வந்து இந்த ஜாம்பவான் குகையை நம்ம வந்து விசிட் பண்ணியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம நியரஸ்ட்டாக வந்து போர்பந்தரில் இருக்கிற எல்லா இடங்களையுமே நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா பாரத் மாதா டெம்பிளும் நம்ம பக்கத்தில் இருக்கிற பீச்சும் அது பக்கத்தில் இருக்கிற பேலஸ் மட்டும்தான். ஸோ அதை பார்த்து முடிச்சோம்னா நம்ம போர்பந்தருடைய எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையும் எல்லா ஆன்மீக சுற்றுலா தலங்களையும் நம்ம கவர் பண்ண மாதிரி ஆகிடும். அதுக்கடுத்து இங்கேருந்து நேராக நம்ம சோமநாத்துக்கு பயணப்பட்டுருவோம். ஸோ நம்ம அடுத்து ஸ்டேஷனுக்கு கிளம்பலாம்.
இப்போ நம்ம ஜாம்பவான் குபா போயிட்டு நம்ம அடுத்து வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா பாரத் மந்திர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தேசியத்துக்கான ஒரு அடையாளமாக ஒரு மியூசியமும் ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது. அதில் பக்கத்துலேயே தாராதேவி மந்திர்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ நான் 12 மணிக்கு பக்கத்தில் வந்தோம். நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு 4 மணிக்கு மேலே தான். ஸோ இப்போ அந்த மியூசியத்துக்கு வந்திருக்கோம். மியூசியத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நீட்டாக டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரு மியூசியம் நினைக்கிறேன். இது ஒரு ப்ரைவேட் மியூசியம் அப்படின்னு நினைக்கிறேன். சவிதா தீதின்னு சொல்லி ஒரு பெரிய தொழிலதிபருடைய மகளுடைய மியூசியம் இது. அவங்க ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்திருக்காங்க. அவருடைய அப்பா தீதியும் அவங்களும் சவிதா தீதி சொல்கிறவங்களும் மிகப்பெரிய ஒரு பிரமுகராக இருந்திருக்காங்க. அவங்களோட சம்மந்தப்பட்ட அந்த மியூசியம் தான் இது. ஆனால் மியூசியத்துக்குள்ள பார்த்திங்கன்னா அவ்வளோ டீசெண்ட், அவ்வளோ நீட்னஸ், அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ யார் வந்தாலும் இந்த போர்பந்தரில் இந்த மியூசியத்தையும் கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம். போர்பந்தரில் நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு மியூசியத்துக்கு வந்திருப்போம். இது சவிதா தீதின்னு சொல்லி ஒரு பெரிய தொழிலதிபருடைய பொண்ணு, அவங்களுடைய ப்ரைவேட் மியூசியம் இது போர்பந்தரில் இருக்கிற மியூசியங்களில் ரொம்ப முக்கியமான மியூசியம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்திருக்கோம் இடம் பார்த்திங்கன்னா சவிதா தீதி மியூசியம் சொல்லி வந்திருக்கோம். பாரத் மாதா டெம்பிளுக்குள்ளேயே இது இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் மியூசியம், ஒரு ப்ரைவேட் ஒரு கண்காட்சிக்கான இடம். பார்க்க ரொம்ப நீட்டாக டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்து நம்ம பக்கத்தில் இருக்கிற பாரத் மாதா மந்திருக்கு போகலாம். அப்புறம் அங்கேருந்து நம்ம ஈவினிங் பீச்சுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஃபுல்லாகவே அந்த ரூம் ஃபுல்லாகவே இந்த சவிதா தீதி அவங்களுடைய அச்சீவ்மெண்ட், அவங்க வந்து அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க படித்த படிப்புடைய சர்டிஃபிகேட், அவங்க வாங்கின விருதுகள், அவங்க கற்றுக்கிட்ட கலைகள், அவங்களுடைய என்ன சொல்கிறது மல்டிபிள் டேலண்ட்டை வந்து அவங்க என்னென்ன அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்களோ அதனுடைய காப்பி தான் இங்கே இருக்குது. அவங்க யூஸ் பண்ண ஃபோட்டோ கேமரா, பழைய காலத்துடைய பொருட்கள் எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு ஆளுமையாக இருந்திருக்காங்க அந்த சவிதா தீதிங்கிறவங்க. இப்போ நம்ம பாரத் மாதா மந்திருக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் கேம்பஸில் இருக்கிற ஒரு மியூசியம் அண்டு உள்ளே வந்து நிறைய காலேஜ், ஸ்கூல், அந்த சவிதா தீதிங்கிறவங்க நிறையா வந்து சேவைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய பேரில் இயங்குகிற காலேஜ் மற்றும் மியூசியம் மற்றும் ஸ்கூல்கள் நிறையாவே இந்த கேம்பஸ்குள்ளே இருக்குது. அதோட ஒட்டி இந்த ஒரு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தேசப்பற்றாளராக இருந்திருக்காங்க. அதனால் அவங்க வந்து ஒரு பாரத் மாதாவுக்கு ஒரு கோயிலே அவங்க வந்து உள்ளே எழுப்பியிருக்காங்க. ஸோ அந்த கோயிலில் தான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம பாரத் மாதா மந்திருக்குள்ளே வந்தாச்சு. இந்த உள்ளே என்னென்னா ஃபுல்லாகவே ஒரு இந்தியாவுடைய மேப் வந்து பெருசாக வந்து இங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பூகோளத்தினுடைய அந்த ஜியோகிராஃபிக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இங்கே நார்மலாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சுவர்களெல்லாம் இந்தியாவில் இருக்க முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் மற்றும் இந்தியாவுடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆன்மீக ஸ்தலங்கள், சுற்றுலா ஸ்தலங்கள், இந்தியாவுடைய அடையாளமாக இருக்கிற கோட்டைகள், கோவில்கள், அதை வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்தியாவுடைய முக்கியமான பண்டிதர்கள், சமயம் சார்ந்த பெரியோர்கள், மகான்கள், அவர்களுடைய சிலைகளும் இங்கே வடிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி வெளியில் பார்த்திங்கன்னா இந்திய தேசத்துக்காக போராடின சுதந்திர போராட்ட வீரர்களுடைய சில சிலைகளும் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு பாரத் மந்திர் அப்படிங்கிறது நம்ம இந்த பாரத தேசத்துக்காக பாடுபட்ட மகான்கள் மற்றும் பெரிய விடுதலை போராட்ட வீரர்களும் மற்றும் இந்தியாவுடைய முக்கியமான அடையாளங்களை வந்து காட்சிப்படுத்துகிற இந்த கோயிலுனால இது வந்து பாரத் மந்திர் அப்படின்னு பெயர் பட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து போர்பந்தர் வந்தால் கண்டிப்பாக நம்ம இங்கேயே வந்து நம்ம இதை காட்சி பண்ணிட்டு தான் போகணும், பார்த்துட்டு தான் போகணும். ஏன்னா இது வந்து காந்தி பிறந்த மண் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு மண்ணில் நம்ம இருக்கோம். நம்ம இந்தியா முழுவதுமே எல்லாருமே தேசப்பற்றோடு தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே வரும்போது நம்ம இதையும் பார்க்குறது வந்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு உணர்வு.
நல்லாவே இங்கே வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா பார்த்தாச்சு. குழந்தைங்க வந்து அவங்க வந்து பார்க்குறது நம்ம வந்து ரசித்து பார்த்தோம். இதில் இந்தியாவை பற்றி அவங்க சிறு வயதுலேருந்தே அவங்களுக்கு வந்து தேசப்பற்று வந்து நல்ல மிகுதியாக வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து துணை புரியும். அதுக்காக தேவை இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயந்தான். அதுவும் ஒரு தனி பெண்மணி அந்த சவிதா தேவி அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து நிர்மாணப்படுத்தினது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. ஸோ அவங்களுக்கு இதை வந்து நிர்மாணித்ததுக்காக நம்மளுடைய தேங்க்ஸ் அவங்களுக்கு சொல்லிடலாம். ஸோ நம்ம இங்கேருந்து புறப்படுற வேலை வந்தாச்சு. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற தாராதேவி மண்டல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கோயிலுக்கு அங்கேயும் நம்ம போயிட்டு நம்ம இங்கேருந்து பீச்சுக்கு கிளம்பிடலாம். பாரத் மாதா மந்திர் பார்த்துட்டு அது பக்கத்துலேயே இருக்கிற தாரா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு தெரியல, போயிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரைவேட் கேம்பஸ்குள்ளே இருக்கிற ஒரு பார்க்கறதுக்கான இடங்கள். எல்லாருமே டூரிஸ்ட் பிளேசஸ்க்குள்ளே இதுவும் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே வர டூரிஸ்ட் எல்லாருமே இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. பட் என்ன எல்லாம் கூட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாம் அமைதியாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நம்ம டைம் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து போகலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஈவினிங் ஆகுது. இப்போ அடுத்து நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா போர்பந்தர் பீச்சுக்கு தான். ஸோ போர்பந்தர் பீச்சுக்கு நம்ம போயிட்டு அதுக்கடுத்து இங்கே ஃபுல்லாகவே வந்து சயின்ஸ் பிளானட்டேரியம் தான் இந்த தாரா மந்திர் அப்படிங்கிற இடத்துல. இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாருடைய தொகுப்புகள் இங்கே இருக்குது. E=mc², ஐன்ஸ்டீனுடைய ஃபார்முலா மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சன் டெம்பிள். நம்ம வந்து சன் டெம்பிள் கோனரில் தான் இருந்திருப்போம்னு சொல்லுவோம். ஆனால் குஜராத்தில் மோத்ரா அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல அகமதாபாத்லேருந்து இது 100 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேயும் ஒரு சன் டெம்பிள் இருக்குது. இதை வந்து கட்டினது பார்த்திங்கன்னா ஒரு சௌராஷ்டிரா ராணி தான் வந்து இந்த சன் டெம்பிளை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கணும்னா நம்ம வந்து அகமதாபாத்லேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் போகணும். இப்போ நமக்கு நேரம் இல்லாததுனால அடுத்த முறை வரும்போது இதை நம்ம வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஸோ அந்த சன் டெம்பிளுடைய வெளி தோற்றம் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போகணும். தாரா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு பிளானிட்டேரியம். நம்ம வந்து சென்னையிலேயே நம்ம வந்து சோலார் பிளானிட்டேரியம் சொல்லிட்டு நம்ம இருக்கு இல்லையா, அங்கே நம்ம பார்த்துப்போம். இது வந்து உள்ளே போனால் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இந்த நம்மளுடைய கேலக்ஸியோடைய டீட்டெயில்ஸ், அங்கே வந்து நம்மளுடைய பிளானட்ஸு, நம்மளுடைய நட்சத்திர மண்டலங்கள் அதெல்லாம் வந்து இங்கே வந்து மேலே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. பார்க்குறவங்க நல்லா இருக்குது. ஸ்கூல் குழந்தைங்களும் அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நான் சென்னை பார்த்ததுக்கு அடுத்து திரும்பவும் வந்து குஜராத்தில் நம்ம வந்து இந்த போர்பந்தரில் நம்ம இந்த பிளானிட்டேரியம் பார்த்துருக்கோம். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ இங்கேயும் நம்மளுடைய விசிட் முடிச்சாச்சு. நம்ம இப்போ அடுத்து போக வேண்டிய இடம் போர்பந்தர் பீச். ஸோ பீச்சுக்கு போவோம். சன் செட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. டைமிங் பே மணி வந்து 5:55க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் போயிடணும். போனோம்னா நம்ம வந்து சன் செட்டை நம்ம பீச்சில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. போர்பந்தரில் நம்ம கடைசியாக வந்த இடம் பார்த்திங்கன்னா கடற்கரை. நம்ம போர்பந்தர் கடற்கரைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே சன்செட் கரெக்டாக நம்ம புதிய நேரத்தில் வந்திருக்கோம். இப்போ வந்து மேற்கூட்டங்களுக்குள்ளே சூரியன் மறைஞ்சதுனால நமக்கு தெரியல எவ்வளோ நேரம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இங்கே ஒரு அற்புதமான வியூ. கடலுடைய தண்ணி வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குது. கொஞ்சம் கூட அழுக்கையோ அல்லது வேறு தூசிகளோ எதுவுமே இல்லாமல் நம்ம அந்தமானில் பார்த்த மாதிரியே கிளியராக இருக்குது வாட்டர் கொஞ்சம். ஸோ அதுவே பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது.
சன்செட் ஆகிட்டுருக்கு. செமையாக லொக்கேஷன், அலைகள்லாம் சும்மா சூப்பராக அடிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, மிதமான அலைகள். போர்பந்தர் வந்து அஹிம்சைக்கு பேர் போன ஒரு ஊர் இல்லையா, அதனால் இங்கே அலைகளும் வந்து அஹிம்சை அளவில் அமைதியாக தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ காந்தி பிறந்த மண்ணுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ போர்பந்தர் நம்ம சுற்றினது சூப்பராக ஒரு என்ஜாய் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக வந்து போர்பந்தர் நம்ம ரைட் பண்ணது ஒரு வெரி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். காந்தி பிறந்த மண்ணில், காந்தி பிறந்த இந்த ஊரில், காந்தி பிறந்த வீட்டிலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பித்து நம்ம பக்கத்தில் இருக்கிற சுதாமா மந்திர், அப்புறம் வந்து மகாதேவ் டெம்பிள், அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற ஜாம்பவான் ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாரத் மாதா மந்திர், அந்த சவேதா தீதியோட அவங்களுடைய மியூசியம், அதுக்குள்ளே அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கிற எல்லா அந்த தாராதேவி பிளானிட்டேரியம், அப்புறம் வந்து பாரத் மாதா மந்திர், அப்புறம் உள்ளே வந்து இருக்கிற மியூசியம் பார்த்துட்டு அதுக்கடுத்து கடைசியாக நம்ம இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிளேஸ்க்கு மேலே நம்ம வந்து பார்த்துருக்கோம். காலையில் காந்தி பிறந்த வீட்டிலேருந்து, கீர்த்தி மந்திர்லேருந்து. ரொம்ப அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நம்ம இந்த போர்பந்தருக்கு வந்தது. கடைசியாக ஈவினிங் கரெக்டான டைம் நம்ம வந்து சன்செட்டுக்கும் கரெக்டாக நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சூரியன் இன்றைக்கி வந்து விடைபெறுகிறது நம்ம நாளுடைய உதயத்திற்காக. ஸோ என்றைக்குமே வந்து எந்த ஒரு அர்த்தமனமும் ஒரு உதயத்துக்கானது தான். ஸோ எப்பயுமே கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், கான்ஃபிடெண்ட்டாக அந்த வாழ்க்கையில் வாழ்வோம். ஸோ நம்பிக்கை என்றைக்குமே இழக்காமல் நம்ம உறுதியோடு வாழ்ந்தோம்னா என்றைக்குமே விடியல் உண்டு. ஸோ இன்றைக்கி இந்த நல்ல ஒரு மெசேஜோட இந்த நம்ம போர்பந்தர் பீச்சோட நம்ம இந்த போர்பந்தர் டூரை நம்ம இன்றைக்கி முடிச்சுக்குவோம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம சோமநாத்துக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி நைட்டு சோமநாத்தில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு 3 நாளைக்கு வந்து இங்கே ரூம் புக் பண்ணியாச்சு. கோயிலுடைய வளாகத்தில் இருக்கிற அதிதி பவன், லீலாவதி அதிதி பவன் அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம அட்வான்ஸாகவே ரூம் புக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம தங்குறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நேராக போய் நம்ம ஸ்டே பண்ண வேண்டியதான். இங்கேருந்து ட்ராவல் வந்து ஒரு 2 hour ஆகும். இங்கேருந்து சோமநாத் போகிறதுக்கு. இங்கேருந்து சோமநாத் பார்த்திங்கன்னா ஒரு 100 kilometers போர்பந்தர்லேருந்து. காலையிலேருந்து நம்ம துவாரகா வந்து போர்பந்தர் 100 kilometers, அது இங்கேருந்து சோமநாத் ஒரு 100 kilometers. ஸோ நம்ம நேராக சோமநாத் நைட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ காலையில் நம்ம சோமநாத்தை தரிசனம் பண்ணலாம். ஸோ இந்த போர்பந்தர்லேருந்து நம்ம இப்போ விடைபெறும் நேரம் வந்து ஆகியிருந்தது. ஸோ குட் பை அண்ட் குட் ஈவினிங் போர்பந்தர். பை பாய். நெக்ஸ்ட் டைம் போர்பந்தரில் மீட் பண்ணலாம்.